ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நம்மளுக்கு நிலக்கடலை அப்படின்னாலே ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், ஃபைபர் அண்ட் ஹெல்த்தி ஃபேட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அது கூட இன்னும் ஒரு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி சூப்பராக இன்னும் ஹெல்த்தியான ஒரு டிஷ் தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ நிலக்கடலை எடுத்துக்கோங்க. வெல்லம், பூசணி விதைகள், சூரியகாந்தி விதைகள், வால்நட்ஸ், ஆளி விதைகள், எள்ளு ப்ளஸ் கார்டமம், கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். வறுத்த நிலக்கடலை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் ஆனோடனே நம்மளோட நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணி அதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுருங்க. வறுத்த நிலக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்தளவுக்கு கொரப்பாக அரைச்சிக்கணும். அது கூடவே இந்த நட்ஸையும் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதையும் இந்த பக்குவத்துக்கு அரைச்சா போதும் நட்ஸையும். இப்போ எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு பேனில் வெல்லம் எடுத்து நம்ம தண்ணி முங்குற அளவுக்கு, வெல்லம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடானோடனே ஃபில்ட்ரு பண்ணிடணும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த பதம் வர அளவுக்கு நம்ம பாகு ரெடி பண்ணிடணும். பாகு ரெடியானோடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மிக்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறினோடனே ஒரு தட்டில் நெய்யோ அல்லது எண்ணெயோ ஏதோ ஒன்று நல்லா தொடவிட்டு நீட்டாக அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எள்ளு பிளாக் கலர் எள்ளு எடுத்து அப்படியே மேலே வச்சுக்கணும். அது பார்க்குறது கொஞ்சம் அழகாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குது. அதுக்காக நம்ம அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணும் சூடாக இருக்கும்போது. அப்போ அமுந்து வந்துடும். இப்போ நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம், பீசஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஹெல்த்தியான பர்ஃபி ரெடி. இன்னும் காலையில் ஒரு பர்ஃபி எடுத்தால் போதும், நமக்கு நல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைச்சிடும். இல்லை இப்படி எனக்கு பால் காய்ச்ச டைம் இல்லை, அதுக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம அரைச்சி வச்ச சீட்ஸ் அண்ட் நட்ஸ் கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.